வலுக்கட்டாய கடன் வசூலுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் தமிழக அரசின் சட்ட முன்வரைவுக்கு ஆளுநர் ஒப்புதல். டாஸ்மாக் வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரனிடம் விசாரணை நடத்தியது ஏன்? அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை பெரம்பூரில் பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் 6 அடி ஆழத்திற்கு ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் ஊர்தி ஓட்டிகள் அச்சம். 600 ஆண்டுகள் பழமையான கோவிலில் 23 உலோக சிலைகளை திருடிய 4 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை. கும்பகோணம் நீதிமன்றம் தீர்ப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நாசம். வேலூர் மாவட்டம் காட்பாடி குடியாத்தம் சாலையில் குடிநீர் கோரி 2 இடங்களில் மறியல் போராட்டம். போக்குவரத்து பாதிப்பு. வாணியம்பாடியில் செயல்பட்டு வரும் அரசினர் விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். மதுரையில் ஓட்டுநரை காலணியால் அடித்த போக்குவரத்து அதிகாரியை கைது செய்ய கோரி ஈரோட்டில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். உலக குருதிக்குடை நாளையொட்டி செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு. சிறந்த கொடையாளருக்கு ஆட்சியர் பாராட்டு. தாய்லாந்தின் புக்கட் தீவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா வானூர்திக்கு வெடிகுண்டு மிரட்டல். அவசரமாக தரையிறக்கி ஆய்வு.